வணக்கம். நான் ரத்திகா பவழமல்லி. வகுப்பறை கதைகள் என்னும் காணொளிகள் மூலமாக குழந்தைகளை பற்றி பேசி வருகிறேன். இன்றைக்கி நம்ம குழந்தைகளை பற்றி தான் பேச போகிறோம். நான் கிராமத்தில் வேலை பார்த்த ஒரு ஸ்கூலில் கருவேல மரங்கள் அந்த பக்கம் நிறையா இருக்கும் இல்லையா, அதே மாதிரி பள்ளிக்கு முன்னால் ஒரு கருவேல மரம் இருந்தது. அந்த மரத்து மேலே ஒரு பச்சை பாம்பு ஏறிடுச்சு. அப்போது அங்கே இருக்கிற குழந்தைங்க எல்லாம் போய் அந்த மரத்துக்கு கீழே வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாங்க. நான் அப்போ தான் பள்ளிக்கு உள்ளே நுழையிறேன். என்னன்னு கேட்டாக்கா ஒரே கூட்டம், அந்த கருவேல மரத்தை சுற்றி ஒரே கூட்டம். என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது மரத்து மேலே பாம்பு இருக்குது மிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு ஒரே பயமாயிடுச்சு. நான் உடனே என்ன பண்ணேன், ஒரு பெரிய கோடு ஒன்று போட்டு அந்த கருவேல மரத்துலேருந்து ரொம்ப தூரத்தில் ஒரு கோடு போட்டு, இந்த கோட்டுக்கு அந்த பக்கம் தான் குழந்தைங்க நிற்கணும். ஏன்னா இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பாம்போட விஷயம் பற்றி அந்த குழந்தைங்களுக்கு அவ்வளோவா தெரியல, சின்ன குழந்தைங்க. அப்போ என்ன பண்ணேன், ஒரு கோடு போட்டு அந்த கோட்டுக்கு அந்த பக்கமாக நில்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த பாம்பை எப்படி விரட்டுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அது காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிற மரத்தில் இருக்கிற ஒரு பாம்பு. நான் தூரத்தில் இருந்து எனக்கும் என்ன பண்ணேன், ஒரு ஆவலில் மேலே கொஞ்சம் நேரம் பார்த்தேன், ஒரு 2 நிமிஷம் பார்த்தேன் அந்த பாம்பு எங்கே இருக்குது அப்படின்னு. அந்த மரமும் பச்சையாக இருக்குது, அந்த மேலே இருக்கிறதும் பச்சை பாம்பு அப்படிங்கிறதுனால இந்த கிராமத்து குழந்தைங்களுக்கெல்லாம் அதை அடையாளம் காண ஈஸியாக முடியுது. ஆனால் என்னால் அந்த மாதிரி பார்க்க முடியலை. பாம்பு எங்கே இருக்குதுன்னு தெரில, மரம் எங்கே இருக்குன்னு தெரில. ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு எங்கடா பாம்பு காணுமே அப்படின்னு சொல்லி கேட்டேங்க. அவ்வளோதாங்க. உடனே இந்த ஒரு பையன் என்ன பண்ணுறான், மிஸ்ஸுக்கு பாம்பு தெரியலையாண்டா, நீ ஒரு பெரிய குச்சி எடுத்துகிட்டு போய் அந்த பாம்பை தள்ளி கீழே விடு, மிஸ்ஸு நல்லா பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னான் பாருங்க. அவ்வளோதான், எனக்கு உயிரே போயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த பாம்பை நாங்கள் அப்புறப்படுத்துறதுக்கு ஒருத்தங்களை கூட்டிகிட்டு பள்ளியில் இருக்கிற அந்த பிள்ளைகளை எல்லாம் ஒரு ஓரமாக பள்ளிக்குள்ளே அறையில் வச்சு பூட்டி, அதுக்கப்புறம் அந்த பாம்பை என்ன பண்ணோம், ஆட்கள் மூலமாக அதை வெளியேற்றினோம். இன்றைக்கும் அரசு பள்ளிகள் எல்லா பள்ளிகள்லேயும் பாம்பு சர்வசாதாரணமாக வந்துட்டு போவோம். அந்த கதையை நான் பாம்புகள் பற்றியே ஒரு 10 கதை சொல்ல வேண்டியிருக்கு உங்ககிட்ட. அடுத்தடுத்து வரும் கதைகளில் நான் அதை சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.